இங்கே அந்த டீச்சிங் வந்து லெவல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு போவோம்ல அந்த லெவலில் இருக்குது. ஒரு 10th to காலேஜ் முடித்தா ஒருத்தன் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் சைடு வரணும் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லோரும் தேரின்னு சொல்லி நினச்சாங்க. பட் தேரி தெரியாமல் ப்ராக்டிக்கல் போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லாததுனால என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஆஃப் ஈவியோடைய இது செக்மெண்ட் இதோட விட்டால் இந்த சென்னையிலேயே சவுத் என்னை பொறுத்த வரைக்கும் நார்த்து தமிழ்நாட்டிலேயே வந்து இதை விட்டால் வேறு எங்கேயும் நல்ல ஒரு ஹோப்னா நான் வந்து கிராஜுவேட்லேருந்து நான் டெக்னிக்கல்லேருந்து டெக்னிக்கலுக்கு வந்தவன். ஸோ என்னென்ன லேகிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே படித்தவங்க உண்மையாலுமே அவங்களுக்கு அது ஒர்த்து தெரியுதா என்னன்னு தெரியல சார். ப்ராமிஸாகவே எனக்கு தெரியுது ஒர்த்து. நான் காலேஜ் முடிச்சுட்டு 2 டிகிரி முடிச்சுட்டு தான் ஐடிஐ பண்ணவேன். எனக்கு தெரியும் ஒரு டாபிக் வெறும் சும்மா அந்த இது கேலிபரி எப்படி அளக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களே அதுக்கே 1 வீக் எடுப்பாங்க. சும்மா உட்காந்துக்கணும், இதை பார்த்தீங்களா அந்த வீல் பார்த்தீங்களா அந்த வீல். ஆக்சுவலி அது ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். அதை லேர்ன் பண்ணால் அந்த ஒரு நாளே வந்து நீங்கள் 1 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடுறீங்கன்றது எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒர்த்து சார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லை நான் ஃப்ராங்காக சொல்லிடு, நான் வந்ததுக்கு 100% ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். வைண்டிங் பண்ணுற ஒரு சீனியரு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 10 வருஷம் முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டா சார் பெரம்பூரில். அவர் ஐ திங்க் அவரும் வந்திருக்கிறார். நாங்கள் பேசும்போது எங்கள் சீனியரும் நானும் பேசும்போது அவரோட ஃப்ரெண்டு அவர் பேர் எனக்கு தெரியாது, பாய் அவர் பேர் எனக்கு தெரியாது, நல்லா செம்பட்டு முடியாது. அவர் ஈவி ஓப்பன் பண்ணிட்டார் ஷாப்பு எங்கள் ஏரியாலேயே சர்வீஸ் சென்டர். இப்போ தான் ஒரு 2-3 months ஆச்சு. நீங்கள் இந்த 2 நாளில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அந்த வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்களா, சூப்பர் சார். உண்மையாலுமே எக்ஸலண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சார் மேனேஜ்மெண்ட் ஹோல்டராக நான் சொல்கிறேன். நான் உங்களோட டீச்சிங் கூட சார் சூப்பர் சார். சார் நான் சும்மாலாம் சொல்ல சார், ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த டேட்டஸ்லாம் யாரும் கொடுக்கவும் சொல்லவும் மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாங்கினியா மாட்டினியா ஃபிட் பண்ணிட்டு போப்பா. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எதனால் போச்சு. நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் சப்ஜெக்ட் பெருசு, அது அவங்களுக்கு தெரியாது. போரிங் போகிற மாதிரி நினச்சினுக்கிறாங்க. பட் ஒர்த் 100% ஒர்த்துன்னு தெரியாது. என் பேர் அன்பு சார். பெரம்பூர்லேருந்து வரேன், சென்னையில். நான் ஓன் பிஸ்னஸ் தான், எலக்ட்ரிஷியன். ஆக்சுவலி நான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தான் தெரியாது. பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்ஸ்டியூட் அங்கே இருக்கும்போது நான் வந்து ஒரு 2017 அப்புறம் அப்ராட்லேருந்து வந்தேன். சரி ஈவி வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பூமிங் ஆக போகுதுன்றதை நான் துபாயில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ரிட்டன் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே நான் நெட்டில் அப்போ வந்து கூகுள் ஃபோன் வந்து அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் இங்கே கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு 4-5 இடத்துல பார்த்துக்கணும். நமக்கு க்ளோஸாக இருக்கவும் வந்தேன், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, பட் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா கொரோனா போயிட்டு இன்னும் அட்வான்டேஜ் நிறைய வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் சரி இப்போதைக்கு வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளோட ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக்கல் கோர் இருக்கும், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஆகும். நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை நான் இப்போது இருக்கட்டும், நீங்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க, பட் அட்வான்ஸ் நிறைய வருதுன்றதுனால அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக சரி நம்ம நல்லா கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுச்சு. சரி நம்ம ஒர்க் பண்ணுறதை பண்ணுவோம் அப்படின்னு நானும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு நானே அட்டன் பண்ணது கிடையாது, பட் 2 பேர் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து இப்போ கிடையாது, இல்லைப்பா அவர் அப்பயே கரெக்டாக சொன்னார் அப்படின்னு பேசும்போது லாஸ்ட் இயர் ஒருத்தர் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் இப்போ ஒரு 8 months பிஃபோர் முரளின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அவங்க இதெல்லாம் இவங்களெல்லாம் நான் அமைச்சது தான் சார் இன்ஸ்டியூட்டுக்காக. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது நார்மலாக அவங்களுக்கு பணமோ வசதியோ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் 4 பேர் பகிர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு நல்லது வரும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் அவங்களை அனுப்பிச்சேன். தி லேர்ன்டு ஒருத்தருக்கு நல்லா ஒரு ஹோப் இருக்குது, சில விஷயங்கள்லாம் அறிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவி வந்து மஸ்ட்டுன்றது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டேன், அதனால் வந்தேன் நான். ரெண்டாவது உங்களுடைய அந்த டைம்லேயே இருக்கும்போது பரவாயில்ல, ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாரு, கிளியராக. எல்லோரும் காசுக்காக பண்ணுவாங்க, இப்போ வந்து ஜாயின் பண்ணிங்கப்பா, இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கிளியராக பேசினேன் சார், நான் இப்போ தான் வந்திருக்கேன், அது 2018 to அப்படி தான். ஏன்னா அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் 2021 லாஸ்ட்டில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒர்க்கு வெளியில் போயிட்டு மறுபடியும் இப்போ தான் வந்தேன். ஒரு 1 year ஆச்சு. சரி வரணும்னு பார்த்தேன், டைம் எனக்கு இல்லை. நான் ஆக்சுவலி டே பிஃபோர் எஸ்டர்டே தான் ஆஃப்டர்நூன் தான் வந்தேன். அவங்க நாளைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பரவாயில்ல, மற்ற ஷெடியூல்லாம் கொஞ்சம் 2 நாள் தான். ஏன்னா நான் கேட்கும் போது 5 days கண்டினியூவாக.
இப்போ வந்து ஓகே 2 டேஸ்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மற்ற வேலைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்காக வந்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஈவியோடைய இது செக்மெண்ட் இதோட விட்டால் இந்த சென்னையிலேயே சவுத் என்னை பொறுத்த வரைக்கும் நார்த்து தமிழ்நாட்டிலேயே வந்து இதை விட்டால் வேறு எங்கேயும் நல்ல ஒரு ஹோப்னா நான் வந்து கிராஜுவேட்லேருந்து நான் டெக்னிக்கல்லேருந்து டெக்னிக்கலுக்கு வந்தவன். ஸோ என்னென்ன லேகிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே படித்தவங்க உண்மையாலுமே அவங்களுக்கு அது ஒர்த்து தெரியுதா என்னன்னு தெரியல சார். ப்ராமிஸாகவே எனக்கு தெரியுது ஒர்த்து. ஒரு பேட்ரி செக்கப்புன்னு நானே ட்ரை பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பஸ்ட்டாகவும் பண்ணலாம் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஆன் ஸ்பாட் நான் பி ஃப்ரேங்க் ஈவினிங் வந்து பேட்டரியை பற்றி எனக்கு 50% ஓகே ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் எடுத்த ஒயரிங் நானும் ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். 2 வீலரு மெக்கானிக்ஸ் நம்ம நார்மலாக நம்ம வண்டிக்கு நம்மளே பண்ணினா கூட. பட் இங்கே அந்த டீச்சிங் வந்து லெவல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு போவோம்ல அந்த லெவலில் இருக்குது. ஒரு 10th to காலேஜ் முடித்தா ஒருத்தன் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் சைடு வரணும் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லோரும் தேரின்னு சொல்லி நினச்சாங்க. பட் தேரி தெரியாமல் ப்ராக்டிக்கல் போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லாததுனால. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈடுபாடு இருந்தது. நான் எலக்ட்ரானிக்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. அது சார் வந்து நேற்று சொன்னார், சிம்பிளாக சொன்னார். ஆனால் அது ரொம்ப டீப்பான விஷயம் யாருக்குமே சரியாக புரியல என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக. பட் அவர் சொன்னது பேசிக் 100% நீ செக் பண்ணாலே ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளோ ஷார்ட் டேர்மில் 2 நாள் கொஞ்சம் ஈவினிங் உட்கார் தேடிட்டாவே ட்ரையாக இருக்கும் சார். நம்ம ஏஜ்டு மற்ற பசங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். நம்ம யாரும் ரொம்ப நாள் உட்காராதவங்க ரன்னிங்லேயே இருக்கிறவங்க. பட் வெரி வெல் சார். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மேக்ஸிமம் 99% எனக்கு இன்புட் வந்துச்சு சார். என்னோடய மெயின் கோர் என்னோடய ஐடியாவே எனக்கு ஷாப் ஓப்பன் பண்ணணும் சார். நான் சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சார். எங்கள் சீனியர் கூட வைண்டிங் பண்ணுறவங்க சீனியரு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 10 வருஷம் முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டா சார் பெரம்பூரில். அவர் ஐ திங்க் அவரும் வந்திருக்கிறார். நாங்கள் பேசும்போது எங்கள் சீனியரும் நானும் பேசும்போது அவரோட ஃப்ரெண்டு அவர் பேர் எனக்கு தெரியாது, பாய் அவர் பேர் எனக்கு தெரியாது, நல்லா செம்பட்டு முடியாது. அவர் ஈவி ஓப்பன் பண்ணிட்டார் ஷாப்பு எங்கள் ஏரியாலேயே சர்வீஸ் சென்டர் வச்சு. இப்போ தான் அவங்க ஒரு 2-3 months ஆச்சு. நம்மளோட சீனியர்ஸு 25 இயர்ஸாக வைண்டிங்கில் இருக்கிறாங்க. வைண்டிங்கில் அவங்களே ஈவிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துங்க. அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். நீங்கள் போகும்போது சைனாவில் என் ஃப்ரெண்டும் போயிருக்காரு. சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கொரோனாக்கு அப்புறமோ முன்னாடியும் சில பேர் போனாங்க. நீங்கள் சொன்ன டேட்டாஸு பக்கா கரெக்டு தான். 60 to 70 இயர்ஸ் பிஃபோர் அட்வான்ஸாக தான் இருப்பாங்க அவங்க. நம்ம லேகாக இருக்குன்னா அவன் அப்பயே கண்டுபிடிச்சிட்டான் இங்கே இவ்வளோ தான் அப்படின்றது. நீங்கள் அதை போய் லேர்ன் பண்ணிவிட்டு வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ரீச் பண்ணிங்களே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரகமத்து இருக்கும் சார். கண்டிப்பாக பர்கத் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். சும்மாலாம் இல்லை சார். இதெல்லாம் படிக்கணும்னா ஒரு டாபிக் நான் ஐடிஐ முடித்தோம் சார். நான் காலேஜ் முடிச்சுட்டு 2 டிகிரி முடிச்சுட்டு தான் ஐடிஐ பண்ணுவேன். எனக்கு தெரியும் ஒரு டாபிக் வெறும் சும்மா அந்த இது கேலிபரி எப்படி அளக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களே அதுக்கே 1 வீக் எடுப்பாங்க. சும்மா உட்காந்துக்கணும். இதை பார்த்தீங்களா, அந்த வீல் பார்த்தீங்களா, அந்த வீல். ஆக்சுவலி அது ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். அதை லேர்ன் பண்ணால் அந்த ஒரு நாளே வந்து நீங்கள் 1 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடுறீங்கன்றது எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துருங்க. இந்த இயர்ஸ்லாம் கூட விட்டுலாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வருது பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது கொடுப்போம். இந்த சர்வீசிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்றது பெரிய பர்கத் சார். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம ஒரு 4-5 கண்ட்ரிக்கு போனதுனால அந்த டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்ல வரேன். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அமிச்சவங்களும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து எப்படி நடத்துகிறீங்க, எதனால் நடத்துறீங்க நீங்கள் சொன்னீங்க. நம்ம இந்துஸ்தான் காலேஜ் மாதிரி வர முடியும்பா, ஃபீஸோ அந்த டைமிங் எடுத்துக்கிட்டா யார் வந்து சேருவா, அதெல்லாம் எங்களுக்கு தட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். பட் நீங்கள் 10 பேர் பொழைக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் இன்ஸ்டியூட் இப்படி இருக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏர்னிங்ஸு சில பேர் பேக்கேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் பேசணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒர்த்து சார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, நான் ஃப்ராங்காக சொல்லிடு, நான் வந்ததுக்கு 100% ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நிறையா போடுறான்டா, நாட் ஈவன் 99.99. எனக்கு உண்மையாகவே நான் விருப்பத்தோடு வந்தேன். கொஞ்சம் என்னோடய ஒர்க்கு 2 நாள் தானே, கொஞ்சம் அந்த டைமிங் தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மைண்டு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகும் தெரியுங்களா. கொஞ்சம் பேர்டன் ஆச்சு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அப்படின்னு. பட் டுடே ஈவினிங் ஆஃப்டர்நூன் மேலேயே அந்த ப்ராக்டிக்கல் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு நல்லா பூஸ்டிங்கு. பிகாஸ் நம்ம வந்து டெக்னிக்கலில் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். நாட் ஈவன் நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். பட் க்ரோத் ஆகிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டு, ஒரு போகிறீங்களா பேட்டரியா நீங்கள் பண்ணுங்கள், போகிறீங்களா பண்ணுங்கள், இது பிரித்து கொடுக்குறீங்க தெரியுமா, அதுவே பெரிய விஷயம் சார். ஆக்சுவலி நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியாது. நான் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தவன், ஹெச்ஆரில் இருந்தவன். ஸோ ஐ நோ வெரி வெல்.
எப்படி இதை வந்து கன்சல்ட் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எடுத்து மக்களுக்கு வந்து இல்லைடா இதுதான் உனக்கு வரும், அவன் ட்ரை பண்ணால் கூட அத்தை தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லை அது சொன்னார் அதிலே போயிடலாம். இப்போ ஒருத்தன் பேட்டரிக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வரான், ஒரு ஆர்வத்தில் வந்துட்டான், அவரால் முடியல, ஏதோ ராங் பண்ணி டிமில்னு ஏதோ ஆகிட்டு இல்லை புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகும்போது இல்லை நம்மளுக்கு ஒயரிங் நல்லா வரும்னாரு, அப்போ நம்ம அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், அவர் அப்பயே சொன்னார்ப்பா அப்படின்ற கைட்லைன் பண்ணுறீங்க தெரியுமா, அது மேக்ஸிமம் முடியாது சார். இட் வில் டேக், எனக்கே வந்து ஒரு 1 year 2 years ஆயிடுச்சு என்னென்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த 2 நாளில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அந்த வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்களா, சூப்பர் சார், உண்மையாலுமே எக்ஸலண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சார் மேனேஜ்மெண்ட் ஹோல்டராக நான் சொல்கிறேன், நான் உங்களோட டீச்சிங் கூட சார் சூப்பர் சார். சார் நான் சும்மாலாம் சொல்ல சார், ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டியை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த டேட்டஸ்லாம் யாரும் கொடுக்கவும் சொல்லவும் மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாங்கினியா மாட்டினியா ஃபிட் பண்ணிட்டு போப்பா, அட்லீஸ்ட் ஒரு பேசிக். எதனால் போச்சு சார், கீழே சென்சார் எடுக்கிறார், ஓகே சென்சார்லேயும் நம்பர் இருக்குதுப்பா மாற்றிக்கலாம், ஆனால் அது வேணாம். நம்ம கேட்கும்போது தெளிவு, அந்த தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அவன் போகும்போது 50% தான் லேர்னிங், 50% ப்ராக்டிக்கல் தான். எவ்ரி ஒன் வில் நோ. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் பண்ணும்போதில்ல அவர் சொன்னார் ஏதோ ஒன்று இடியுது சார், நம்ம ட்ரை பண்ணுவோம், அவர் சொன்னது நம்ம ட்ரை பண்ணது ஈஸியாக இருக்கும். இவன் பண்ணி தப்பு பண்ணி ஃபயர் பண்ணி கண்ட்ரோலர்லாம் வந்து ரேட் அதிகம். வி நோ அபவுட் எவ்ரி திங் சார். ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால அந்த டெக்னீஷியனால் நான் லேர்ன் பண்ணி முடிஞ்சது, என்னால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்னும் என்ன நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்திருக்கும், பிகாஸ் சப்ஜெக்ட் பெருசு, அது அவங்களுக்கு தெரியாது, போரிங் போகிற மாதிரி நினச்சினுக்கிறாங்க. பட் ஒர்த் 100% ஒர்த்துன்னு தெரியாது. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் படித்தாங்கன்னு வச்சிங்களேன் குழம்பி போயிடுவாங்க. ஒரு சாப்டராக ஒவ்வொரு நாளைக்கு படிக்கணும் அவங்க, என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நான் டெக்னிக்கல் பர்சன் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அந்த கணக்கு சொன்னீங்க, மேக்ஸு எவ்ரி திங் இஸ் 100% ரைட் சார். நான் கொஞ்சம் டவுட்டு நம்மளுக்கு இருக்குங்களா அந்த மிஸ்டேக் நீ சொன்னீங்க, இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்பா 20% விட்டுருப்பாடு, சரி அதனால் அப்படியே இருந்தார். பட் நைஸ் டீச்சிங் சார். குறைன்றது எனக்கு தெரியல, ஃப்ராங்காக சொல்கிறேன் நான். இந்த டைமிங் வேணால் எல்லோரும் சொல்லுவாங்க, பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இந்த டைமிங்கில் பண்ணி, ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கேல்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. 5 days சொன்னது எப்படி அப்போயே நம்ம வந்து இல்லைங்க நான் ரீசைக்கிள் பண்ணணும் பார்க்கணும் டைமிங்கில் 5 days சார் அப்படின்னு சிம்பிளாக சொன்னீங்க. பட் நீங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்துருப்பீங்க. இட்ஸ் கரெக்ட் தான். கொஞ்சம் அந்த ஈவினிங் டைம் ஃபஸ்ட் டே ஈவினிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்துச்சு. என்னடா மறுநாள் மார்னிங் வரணும் வந்துட்ட உடனே டக்குன்னு வேலை எல்லாமே முடியும் போது ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நார்மல் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும், எனி திங் என்னால் முடிஞ்சது அதான் சார். ஏன்னா ஐ ஹாவ் டு கிவ் லைஃப் டு சம் அதர் பர்சன். நம்மளுக்கு காடு கிஃப்ட் இருக்குது, அதனால சார். தேங்க்யூ எம்எம்ஐ, தேங்க்ஸ் அ லாட்.